ஹாய் ஆல், ஒரு சூப்பரான முறுமுறுன்னு பருப்பு வடை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது கூடவே நான் வந்துட்டு உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாவு அரைச்சதுக்கப்புறம் அது கூட சேர்க்குறதுக்காக வச்சுருக்கேன். இது கூட நான் முறுமுறுன்னு வரதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டேன். அதை நான் கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேங்க, சாரி. இப்போது இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல தூளாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு போடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா பொடியாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு எக்ஸ்ட்ரா பத்தலை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. உப்பு அங்கே இங்கே தட்டுப்படக்கூடாது. இதை நீங்கள் நல்லா தட்டி போடணுங்க. கொஞ்சம் குண்டாக இருந்தால் கூட உள்ளே சரியாக வேகாது. நல்ல சூடான ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு வடை ரெடி.